நமஸ்தே மை டியர் பேரண்ட்ஸ். குழந்தைங்க எதுக்காக அலறாங்க, அது எப்படி கன்சோல் பண்ணுறது, அவங்க எதுக்காக அலறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியறதில்ல இல்லைங்களா? இது ஒரு பெரிய கேள்வி எல்லா அம்மா அப்பாங்களுக்கும் இருக்கும். இதை யோசிச்சு தான் தெனாலிராமன் காலத்துலேருந்து ராஜாவும் மந்திரியும் குழந்தையோட அழுகை என்ன காரணம், எப்படி கன்சோல் பண்ணுறதுன்னு நம்ம கதைகள்லாம் பார்த்துருக்கோம். சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு குழந்தை அழுது அப்படின்னா அஃப்கோர்ஸ் பசிக்காக கூட அழுவும் தான். பட் பசிக்க மட்டுமே அழாது குழந்தை. பல காரணங்கள் இருக்கு. மேபி அந்த குழந்தைக்கு வயிறு வலி இருக்கலாம், இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், அன்னைக்கு போட்ட இன்ஜெக்ஷனோ ஏதோ ஒன்று செட் ஆகாமல் இருக்கலாம், இல்லை புது இடங்களுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாட்டையும் கை மாறும்போது அந்த ஹீட் டெம்பரேச்சர்லாம் மாறும்போதும் அந்த குழந்தைக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணி அழலாம். அந்த போட்டிருக்க துணி, அந்த குழந்தை போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸில் ஏதோ டிஸ்கம்ஃபர்ட்டாக குத்தலாம், அது ஒரு காரணமாக இருக்குது. போட்டிருக்க ஸ்லீப்பர்ஸ்லையோ குட்டி ரிங்லையோ பேங்கிள்லையோ போட்டிருக்க செயின்லையோ ஏதோ ஒன்று அந்த குழந்தைக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக கூட இருக்கலாம். அதையும் தாண்டி ஓவர் லைட் எக்ஸ்போஸ் குழந்தைக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை ஓவர் சவுண்டு அதுவும் பிடிக்காம போகலாம், இல்லை இருட்டு, இல்லை ஒரு அன்னோன் ஃபேஸஸ் நிறைய பார்க்கும்போது அந்த குழந்தை ரொம்ப அழலாம், இல்லை அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணலாம், இல்லை அவங்க கூடயே இருந்தவங்க 2 நாள் இல்லாமல் போயிட்டாங்க, இல்லை அப்பா இல்லை அம்மா யாராவது திடீர்னு கூடயே இருந்தவங்க இல்லாமல் போயிட்டாங்க போது அவங்கள தேடியும் குழந்தை அழலாம். ஸோ அழறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. அதை கொஞ்சம் பொறுமையாக, அதாவது இதில் என்ன ஒரு நல்ல பியூட்டி அப்படின்னு சொன்னால், ஒரு சயின்ஸ் ரிப்போர்ட் சொல்லுறது, எந்த தாய் ரெகுலராக பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறாங்களோ, அது ரொம்ப நாள் தொடர்ந்து 1.5 வருஷம் அந்த மாதிரி ஃபீட் பண்ணுறாங்களோ, 1 வருஷத்துக்கு மேலே ஃபீட் பண்ணுறாங்களோ, அவங்களோட குழந்தையோட எமோஷன்ஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிருது. அதுக்கான சொல்யூஷனை கண்டிப்பாக டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க, கன்சோல் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த மீன்ஸ் தாய்ப்பால் கொடுக்க முடியாத பல காரணங்களால், ஏதோ ஒரு காரணத்தினால கொடுக்க முடியாமல் அந்த குழந்தைக்கு மற்ற எல்லாரோடைய அம்மா தான் வளர்ப்பாங்க, கூட எல்லாரோடையும் சேர்ந்து வளர்ந்த குழந்தைக்கு அம்மாவை டக்குன்னு எதுக்கு அலறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். பட் இருந்தால் நீ கொடுத்தீங்களோ கொடுக்கலையோ அந்த குழந்தையோட எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை புரிஞ்சுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுக்காக அலறுதுங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். அது சொல்யூஷன் கொடுக்கும்போது பேபியும் சேஃபாக ஃபீல் பண்ணும். ஒரு குழந்தைய அதிகமாக அழ வைக்கும் போது அது எமோஷனலாக ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, அதோட ஃபிசிக்கல் க்ரோத்தும் டிஸ்டர்ப் ஆகும் ரொம்ப அழ வைக்கும் போது. அதாவது அதுக்கு சொல்யூஷன் யாரும் கொடுக்கலையேங்கிற ஃபீல் வரும்போது சைக்கலாஜிக்கலாகவும் அந்த குழந்தை டிஸ்டர்ப் ஆகனால அந்த குழந்தையோட தேவையை ஈஸியாக புரிஞ்சுட்டு அதுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணுறது தான் ஒரு சிறந்த பெற்றோர்கள் நம்மளோட கடமை. தேங்க்யூ ஸோ மச்.